நம்ம சிவகாசி வந்து இப்போ எனக்குன்னு ரீலீஸ் மாதிரி தெரில, இதுதான் மெயின் ரிலீஸ் மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. நான் வந்து ரிலீஸ் அன்னைக்கு 2005 போய் தேவி தேட்டர்லாம் பார்த்தேன். அன்னைக்கு பார்த்தோட இன்றைக்கி பல மடங்கு நம்ம ரசிகர்களோட ஆதரவும் அவருடைய ஆர்ப்பரிப்பு, பரபரப்பு, கொண்டாட்டம் எல்லாம் அவ்வளோ பல மடங்கு இருக்குது. நான் அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் 21 வருஷம் கழிச்சு படம் பார்க்க போகும்போது ஒரு விஷயம் கொஞ்சம் பயந்தேன். இந்த சென்டிமெண்ட் மற்றெல்லாம் ஓகே தான், ஆக்ஷனு சாங்குங்கெலாம் இப்போவும் என்ஜாய் பண்ணுவாங்க, நம்பிக்கை முழுசாக இருந்துச்சு. சென்டிமெண்ட்டு மட்டும் கொஞ்சம் பழசாக ஃபீல் பண்ணுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள் பசங்க கூட அந்த சென்டிமெண்ட்டை கொண்டாடினாங்க, அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுதான் எனக்கு இந்த ரீலீஸ் எனக்கு கிடச்ச வெற்றி அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்திலையும் சென்டிமெண்ட்டை மக்கள் விரும்புகிறாங்க, இன்றைக்கும் சென்டிமெண்ட்டுக்கு வெற்றி கொடுக்குறாங்கிறது தான் எனக்கு இந்த ரீலீஸ் சிவாஸில் நான் கற்றுக்கிட்டது. அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுத்த, திரும்பவும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களுக்கு, அதுவும் குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு. விஜய் ரசிகர்கள் வந்து எப்படி சொல்கிறது தெரில. ஆமாம், 20 வருஷம் கழித்து பார்த்தா பல மடங்கு ரசிகர்கள் இன்றைக்கி வெறியராக இருக்காங்க. சிவாசி ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது ரசிகராக இருந்தவங்களாம் இன்றைக்கி வெறியராக இருக்காங்க. நிறைய பேர் தொண்டராக மாறிட்டாங்களே இப்போ. ஆமாம், அதனால் இப்போ வந்து சிவாசியில் வந்து அந்த எலெக்ஷன் போர்ஷன், அதுக்கு அதே செகண்ட் ஹாஃபில் தேர்தல் தான் வரும். அந்த போர்ஷன் வரும்போது டோட்டலாக எல்லாருமே இப்போ உள்ள தேர்தல் இதையும் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் பொருத்தி பார்த்துட்டாங்க. அதனால் அப்போ உள்ளதை விட இப்போ கொஞ்சம் வீரியம் சிவாசிக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு.